பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பகலிலும் பாடிடுவேன் இயேசுவே எந்த நாடுயிரே, இயேசுவே எந்த நாடுயிரே, எந்த நன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தேன், உயிர் தந்த தெய்வம் நீரே. இந்த நாளுக்கு என்ற ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 91வது அதிகாரம் 14வது வசனம். சங்கீதம் 91:14. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். இந்த நாளிலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை நாம் அறிந்திருக்கிறபடியினால் நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று இந்த நாளிலே வாக்கு கொடுக்கிறார். ஆகவே அவருடைய நாமத்தை நாம் அறிந்திருக்கிறபடியினால் ஒருபோதும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை, நாம் வெட்கப்பட வேண்டிய அவசியமில்லை. அவரே நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். சங்கீதங்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உம்மை தேடுகிறவர்களை நீர் ஒருபோதும் கைவிடுகிறதில்லை. ஆகவே உம்முடைய நாமத்தை அவர்கள் அறிந்திருக்கிறபடியினால், அவர்கள் உம்முடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் உம்மை தேடுகிறார்கள், அவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. அவர்கள் உம்முடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் உம்மையே நம்பியிருப்பார்கள், அவர்களை நீர் மேன்மையாய் உயர்த்தி ஆசீர்வதிப்பீர். ஆகவே இந்த நாளிலே நாம் கர்த்தரை முழுமையுமாய் நம்புவோம். அவரே என்னை உயர்த்துவார் என்று சொல்லி அவர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். சங்கீதங்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 7வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சிலருடைய வாழ்க்கையில அவர்களுடைய மேன்மையை குறித்தே அவர்கள் மேன்மை பாராட்டி கொண்டே இருப்பார்கள். ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் எப்பொழுதுமே மேன்மை பாராட்டி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் நாமோ ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். காரணம், அவருடைய நாமம்தான் எல்லா நாமத்திற்கு மேலான நாமம். அந்த நாமம்தான் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தி மேன்மைப்படுத்துகிறது. ஆகவே இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். காரணம், அவருடைய நாமம் வல்லமை உள்ளது, அவருடைய நாமம் அதிசயங்களை செய்யக்கூடியது. ஆகவே அவருடைய நாமத்தை மாத்திரம் நாம் மேன்மை பாராட்டும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை உயர்த்தி உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். சங்கீதங்களின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆண்டவருடைய நாமத்தை நாம் அறிந்திருக்கிறபடியினால், அவருடைய நாமத்தை நம்புகிறபடியினால்
நிச்சயமாகவே அவர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். ஆகவே இந்த நாளிலே சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடியினாலே, யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறபடியினாலே நாம் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை, நாம் ஒருபோதும் தோல்வி அடைந்து போவது இல்லை. ஆகவே உற்சாகமாய் நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தும். காரணம், அவருடைய நாமம் நமக்கு பலத்த துருகமாய் இருக்கிறது. அவருடைய நாமம் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறது. ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 107 அதிகாரம் 41 சொல்லுகிறது, எளியவனையோ சிறுமையினின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவன் வம்சங்களை மந்தைகளைப் போல பெருக பண்ணுகிறார் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே இந்த நாளிலே நம்மை ஆண்டவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து நம்முடைய வாழ்க்கையிலே பெருக்கத்தை, மேன்மைகளை, ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இதுவரையிலும் கண்டிராத மேன்மைகளையும் உயர்ந்த அடைக்கலங்களையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும். உம்முடைய நாமத்தை அவர்கள் அறிந்திருக்கிறபடியினால் மேன்மையாய் உயர்த்தி அவர்களை ஆசீர்வதியும். இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் சிறுமையினின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவர்களுடைய வம்சங்களை மந்தையைப் போல பெருக பண்ணி ஆசீர்வதியும். நீர் அப்படி செய்ய போகிறபடினால் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.